الرحيم. الحمد لله ونستغفره ونؤمن به ونعوذ بالله من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله. ما بعد، فقد قال الله في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وصية செய்கிறேன் ஊசி தக்வா அல்லாஹ். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார், இந்த உலகத்தை அல்லாஹ் அவனே படைத்தான். அத்தனை படைப்பினங்களையும் அவனே படைத்து அவனே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் எதனை நாடுகிறானோ பூமியிலே அவன் நடாத்தி கொண்டு அவன் இந்த உலகத்தில் எதனை செய்தாலும் யாரும் அவனிடத்தில் எதுவும் கேட்க முடியாது. இத்தவன் இணை துணையற்றவன், அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான், அவனே படைத்த ஹாலிக்காக இருக்கிறான், அவனே இருக்கிறான், அவன்தான் முழு சர்வ அதிகாரமுடைய மாலிக்காக இருக்கிறான். அவனுடைய அறிவு சாதாரண அறிவு கிடையாது. வரையிலும் அதற்கு அப்பாலும் என்னெல்லாம் நடக்க இருக்கின்றனவோ அத்தனை நிறைந்த ரப்பாக இருந்து கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் தான் மறைவானவற்றுடைய சாவிகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மறைவான விடயத்தை யாரும் அறிய முடியாது. மரத்தில் உள்ள ஒரு இலைதான் இந்த பூமியை வந்தடைவதாக இருந்தாலும் அவனுடைய அறிவுக்கு தெரியாமல், அவன் அறியாமல் ஒரு இலை கூட மரத்தை விட்டு விழ முடியாது. குர்ஆனில் அவன் சில அறிவை பற்றி பேசுகிறான். அந்த விடயங்களை பற்றிய அறிவு அவனை மாத்திரம் சொந்தமானது. அது எந்த மலக்குக்கும் அறிய முடியாது, எந்த ரசூலுக்கும் அறிய முடியாது, பிணங்களாலும் அறிய முடியாது. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, அந்த கியாமத் நாளை பற்றிய அறிவு சந்தர்ப்பத்தில் ஏற்படும் கண்ணியமானவர்களே எந்த ஒரு மலக்குக்கும் தெரியாது. அந்த அறிவுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். வயுனஸ்ஸிலுல் கைத், மழை எப்பொழுது பெய்யும், எவ்வளவு பெய்யும், இந்த பெய்யக்கூடிய மழையினால் என்னென்ன லாபங்கள் ஏற்படும், இந்த மழையினால் என்னென்ன நஷ்டங்கள் ஏற்படும், கண்ணியமானவர்களே இந்த அறிவுக்கு சொந்தவன் மாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறான். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், ஒவ்வொரு தாய்மாருடைய கற்பறையில் இருக்கக்கூடிய அது குழந்தை, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அல்லது இந்த குழந்தை உலகத்தில் சீதேவியாக வாழுமா மூதேவியாக, இந்த குழந்தை எப்போது பிறக்கும், எங்கே பிறக்கும், எவ்வளவு சாப்பிடும், யாரை திருமணம் முடிக்கும், எங்கே வசிக்கும், எங்கே பிரயாணம் செய்யும், எங்கே இதனுடைய மரணம் ஏற்படும், ஒவ்வொரு தாய்மாருடைய கற்பறையில் உருவாகக்கூடிய அந்த குழந்தையுடைய எதிர்காலம் வரைக்கும் அவன் அனைத்திருக்கிறான். இந்த அறிவு அவனுக்கு மாத்திரம் சொந்தமானது. வயஅலமு மா ஃபில் அர்ஹாம் வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, ஒவ்வொரு நாளை என்ன நிகழ இருக்கிறது, ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை எதை சம்பாதிக்க இருக்கிறது, நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவேன், என்ன குடிப்பேன், எவ்வளவு சம்பாதிப்பேன், எனக்கு நாளைய தினம் துக்கமாக இருக்குமா இருக்குமா, நாளைய தினம் லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமா, எதுவெல்லாம் நிகழ இருக்கின்றனவோ கண்ணியமானவர்களே யாருக்கும் சொல்ல முடியாது நாளை எனக்கு என்ன நிகழ இருக்கின்றது என்று. ஆனால் அவன் நாளை என்ன, மறுதினம் என்ன, கியாமத் நாள் வரையிலும் நிகழ இருக்கக்கூடிய, அதற்கு அப்பாலும் நிகழ இருக்கக்கூடிய அனைத்தையும் அவன் மாத்திரம் அறிந்தவனாக இருக்கிறான். வமா தத்ரி ஐய அர்தின் தமூத், ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த இடத்திலே மரணிக்கும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவன் பிறப்பதற்கு இடத்தை முடிவு செய்ததை போல மரணிப்பதற்கும் இடத்தை முடிவு செய்திருக்கிறான். அந்த இடம், அந்த நிலம் எங்கே அமையும் கண்ணியமானவர்களை படைத்த ரப்பை தவிர வேறு யாரும் அறிய முடியாது.
எனவே அனைத்து நிலைமைகளுக்கும் சொந்தக்காரன் அவனாக இருக்கிறான். அவன்தான் காலத்துக்கு சொந்தக்காரன். கண்ணியமானவர்களே, எனவே இந்த உலகத்தை மனிதர்களுக்காக அவன் இந்த உலகத்துடைய ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் அவன் தன் கைவசம் வைத்துக் கொண்டிருக்கிறான். அதே சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய நிலைமைகள் அடியார்களுக்கு சாதகமாக அமைவதும் அடியார்களுக்கு பாதகமாக அமைவதும் அதுக்கு அவன் அடியார்களுடைய செயலை கொண்டேதான் முடிவு செய்கிறான். இந்த பூமியிலிருந்து வானத்தை நோக்கி செல்லக்கூடிய செயல்கள் எப்பொழுது அவனை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக அமைகிறதோ அப்பொழுது அவன் இந்த பூமியில் அடியார்களுக்கு சாதகமான அடியார்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அப்படியான நிலைமைகளை இந்த உலகத்தில் அவன் ஏற்படுத்தி விடுகிறான். எப்பொழுது இந்த பூமியிலிருந்து வானத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த செயல்கள் அவனை கோபப்படுத்தக்கூடியதாக அவனுடைய வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகின்றனவோ அப்பொழுது கண்ணியமானவர்களே, இந்த பூமியுடைய நிலைமைகளை அடியார்களுக்கு வெறுப்பானதாக அடியார்களுக்கு கஷ்டமானதாக சிரமமானதாக அவன் மாற்றி விடுகிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் மிஅராஜ் சென்ற அந்த சந்தர்ப்பத்திலே வானத்தில் பார்க்கின்றார்கள். அங்கே 2 வாசல்கள் வானத்திலே திறக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வாசலினூடாக இந்த பூமியிலிருந்து ஏதோ ஒன்று வானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் ஒன்று வானத்திலிருந்து பூமியை நோக்கி இறங்கி கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இதனுடைய விளக்கத்தை கேட்கின்றார்கள். இது என்ன விடயம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழங்கப்படுத்துகின்றார்கள், அடியார்களுடைய அனைத்து செயல்களும் அடியார்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நல்ல கெட்ட அனைத்து செயல்களும் கண்ணியமானவர்களே வானத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய முடிவாக நல்ல செயல்கள் அதிகமாக வருமாக இருந்தால் கொண்டிருக்கிறது. எனவேதான் கண்ணியமானவர்களே, அல்லாஹு மடங்கு இரக்கமானவன். அவன் அடியார்களுக்கு அநியாயம் செய்வதே கிடையாது. அவன் ஹதீஸுல் குதுஸிலே சொல்லி காட்டுகிறான், இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, நான் அநியாயம் என்ற இந்த பாவத்தை ஹராமாக்கி விட்டேன், என் மீதே நான் அநியாயம் செய்து விடாதீர்கள். இன்ன ரப்பக லைஸ பிظல்லாமில் லில் அபீத், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு ஒரு காலமும் கிடையாது. எந்த ஒரு அடியானையும் அவன் அநியாயமாக தண்டிப்பதோ சோதிப்பதோ வேதனை செய்வதோ கிடையாது. கண்ணியமானவர்களே, எனவே அடியார்களுடைய செயல்களுக்கு தக்கதான் இந்த பூமியுடைய நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நல்ல செயல்கள் மிகைக்குமாக இருந்தால் நல்ல முடிவுகள் இந்த பூமியை வந்து கொண்டிருக்கிறது. தீய செயல்கள் மிகைக்குமாக இருந்தால் தீய முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் இதை பல சந்தர்ப்பங்களில் ஞாபகப்படுத்துகின்றது. வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும். உங்களுடைய வாழ்க்கை ஏற்படக்கூடிய இன்னொரு சோதனையாக இருக்கலாம். அது உங்கள் ஒரு தனி நபருக்கு தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு சோதனையாக இருக்கலாம், உங்களுடைய ஊருக்கு உங்களுடைய நாட்டுக்கு முழு உலகத்துக்கும் ஏற்படக்கூடிய இன்னொரு முசீபத்தாக இன்னொரு சோதனையாக இருந்தாலும் குர்ஆன் சொல்கிறது, அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய கரங்கள் தேடிக்கொண்டதுதான், நீங்களாக உங்களுக்கு தேடிக்கொண்டதுதான். மாற்றமாக அல்லாஹு தஆலா அநியாயமாக உங்களுக்கு சோதிப்பது கிடையாது. வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். குர்ஆன் சொல்கிறது, கடலில் வரக்கூடிய குழப்பங்கள், தரையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே மனிதர்களுடைய கரங்களால் தேடிக்கொண்டவைகள் தான். அது என்னவித குழப்பமாக இருந்தாலும் சரி, அது நிலநடுக்கமாக இருக்கலாம், அல்லது அது அதிகமான மழையாக இருக்கலாம், யுத்தங்களாக இருக்கலாம், உயிர் சேதங்களாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அனைத்தும் கண்ணியமானவர்களே அடியார்கள் தேடிக்கொண்டதுதான், மனிதர்கள் தேடிக்கொண்டதுதான். ஒரு ஹதீஸுல் குதுஸி பதிவு செய்யப்படுகிறது. இமாம் தபரானி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அது ஒரு பலகீனமான அறிவிப்பாக இருந்தாலும் கண்ணியமானவர்களே இமாம் தபரானி கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹு தஆலா கூறுகிறான், அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன மலிக்குல் முலூக், நான் தான் அல்லாஹ்வாக இருக்கிறேன், என்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் கிடையாது, நான் தான் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கிறேன். குலூபுல் முலூக்கு ஃபி யதி, அனைத்து ஆட்சியாளர்களுடைய
அரசர்களுடைய உள்ளங்களும் என் கைவசம்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து ஆட்சியாளர்களும் உலகத்தை ஆட்சி செய்யலாம், ஆனால் அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை நான் தான் ஆட்சி செய்கிறேன். அவர்களுடைய உள்ளங்கள் எவ்வாறு திருப்ப வேண்டும், அந்த குடிமக்கள் மீது அவர்கள் இரக்கமுடையவர்களாக நடக்க வேண்டுமா, அல்லது அவர்கள் பழி வாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் நடக்க வேண்டுமா, அனைத்தையும் நான் தான் முடிவு செய்கிறேன். தொடர்ந்தும் அவன் சொல்லி காட்டுகிறான், وَإِنَّ الْعِبَادِ إِذَا أَطَاعُونِي حَوَّلْتُ قُلُوبَ مُلُوكِهِمْ عَلَيْهِمْ بِالرَّأْفَةِ وَالرَّحْمَةِ. எப்பொழுது என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபட்டு என்னுடைய கட்டளைகளை மதித்து நடந்து இந்த பூமியில் அடிமைத்தனத்தை நிலைநாட்டி இந்த பூமியில் என்னுடைய அடியார்கள் வாழ்வார்களாக இருந்தால், அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களுடைய உள்ளங்களை நான் எப்படி திருப்பி விடுவேன் தெரியுமா? என்னுடைய அடியார்கள் மீது இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் நான் அந்த அரசர்களுடைய உள்ளங்களில் போட்டு விடுவேன். அந்த ஆட்சியாளர்கள் அவர்களுடைய குடிமக்களுடன் இரக்கமாக நடப்பார்கள், அவர்களுக்குரிய கண்ணியத்தை பேணி நடப்பார்கள், அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுத்து நடப்பார்கள். அப்படியான ஒரு ஆட்சியை இந்த பூமியிலே நான் ஏற்படுத்தி விடுவேன். அவ்வாறு இல்லாமல் وَإِنَّ الْعِبَادِ إِذَا عَصَوْنِي حَوَّلْتُ قُلُوبَ مُلُوكِهِمْ عَلَيْهِمْ بِالسَّخَطِ وَالنِّقْمَةِ. எப்பொழுது என்னுடைய அடியார்கள் எனக்கு மாறு செய்தி என்னை கோபப்படுத்தி என்னுடைய கட்டளைகளை பாலாக்கி இந்த பூமியில் தன்னுடைய மன இச்சை பிரகாரம் வாழ ஆரம்பித்து விடுவார்களோ, அப்பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமா? அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களில் இவர்களை தண்டிக்க வேண்டும், இவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நான் போட்டு விடுவேன். அந்த ஆட்சியாளர்கள் அந்த குடிமக்களுடன் எப்படி நடப்பார்கள் தெரியுமா? ஃபஸாமூஹும் சூஅல் அதாப், மிக கெட்ட வேதனையாக வேதனை செய்வார்கள். அந்த கொடிய ஃபிரௌன் தன்னுடைய குடிமக்களுடன் எப்படி நடந்தானோ, தன்னுடைய பெண்களை கற்பழித்து குழந்தைகளை உயிருடன் புதைத்து எவ்வாறெல்லாம் மோசமான அந்த ஆட்சியை இந்த பூமியில் நிலைநாட்டினானோ, இதே போல மிக மோசமான ஆட்சியாக அந்த ஆட்சியாளர்கள் அந்த குடிமக்களை ஆட்சி செய்வார்கள். தொடர்ந்தும் அவன் சொல்லி காட்டுகிறான், அப்படியான நிலைமை ஏற்பட்டு விட்டால் லா துஷ்கிலு அன்ஃபுஸக்கும் பித்துஆஇ அலல் முலூக், நீங்கள் ஆட்சியாளர்களுக்கு சாபமிடுவதை கொண்டு பதுவா செய்வதை கொண்டு உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். அதிலே நீங்கள் உங்களுடைய நேரத்தை கடத்தி விடாதீர்கள், எந்த பிரயோசனமும் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? வலாக்கின் இஷ்கலு அன்ஃபுஸக்கும் பிஸ்ஸிக்ரி வத்தவர்ரு கை அக்ஃபியக்கும் முலூகக்கும், நீங்கள் என் பக்கம் உங்களுடைய கவனங்களை திருப்புங்கள், என்னிடத்தில் பணிந்து வாருங்கள், என்னை ஞாபகம் செய்யுங்கள், என்னிடத்தில் சரணடையுங்கள், என்னிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், உங்களுடைய ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களுக்கு நான் போதுமானவனாக ஆகிவிடுவேன் என்று படைத்த ரப்பு அல்லாஹ் அவன் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, மனிதர்களுக்கு சாதகமான ஆட்சி ஏற்படுவதும் மனிதர்களுக்கு பாதகமான ஆட்சி ஏற்படுவதும் அதுவும் அடியார்களுடைய முடிவை கொண்டேதான், அடியார்களுடைய செயலின் முடிவை கொண்டேதான் அல்லாஹு தாலா முடிவு செய்கிறான். எனவேதான் நாம் எம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதவரை, நாம் எம்மை திருத்திக் கொள்ளாதவரை, நாம் பாவத்தை விட்டு தூரமாகாதவரை, அல்லாஹ்வுக்கு முற்றுமுழுதாக அடிபணியக்கூடிய அடியார்களாக நாம் மாறாதவரை, கண்ணியமானவர்களே, எமக்கு ஒரு போதும் நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது, சந்தோஷத்தை ஏற்படுத்த முடியாது. எந்த அளவுக்கு என்றால், எங்களுடைய பொருட்களுடைய விலைவாசிகள் அதிகரிப்பது என்பது, இதையும் அல்லாஹு தாலா அடியார்களுடைய செயலை கொண்டேதான் முடிவு செய்கிறான். மதீனத்து மண்ணிலே ஒரு முறை அங்கே பஜாரில் பொருட்களுக்குரிய விலைகள் எல்லாம் அதிகமாக ஆரம்பிக்கின்றது. அங்கே அருமை தோழர்கள் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் ஸஅிர் லனா யா ரசூலல்லாஹ், இந்த மதீனாவிலே பொருட்களுக்குரிய விலைகள் எல்லாம் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது. எனவே நீங்கள் எங்களுக்குரிய விலைகளை எல்லாம் கொஞ்சம் குறைத்து தாருங்களேன். ஏன், நபி அவர்கள் மதீனாவுடைய இமாமாக இருந்தார்கள், அவர்களுக்குத்தான் மதீனத்துடைய முழு ஆட்சியும் இருந்தது. அவர்கள் எதை கட்டளையிடுவார்களோ அங்கே அது செயல்படுத்தப்பட வேண்டும். எனவே நபி அவர்களுக்கு முழு அதிகாரமும் இருக்கின்றது. நபி அவர்கள் நாடி இருந்தால் அங்கே உள்ள முழு வர்த்தகர்களையும் வியாபாரிகளையும் ஒன்று சேர்த்து கூறியிருக்கலாம், நீங்கள் பொருட்களுக்குரிய விலைகளை அதிகப்படுத்த வேண்டாம், குறைத்து கொடுங்கள், மக்களுக்கு சிரமப்படுத்தாதீர்கள் என்றெல்லாம் கூறியிருக்கலாம். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹாபாக்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபி அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள், இன்னல்லாஹ ஹுவல் முஸஅிர் அல் காபில் அல் பாஸித் அர் ராஸிக்,
நபி அவர்கள் சொன்னார்கள், விலைகளை அதிகப்படுத்தக்கூடியவன், விலைகளை குறைக்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அவன்தான் அடியார்களுடைய செயலை கொண்டு அவன்தான் அதை முடிவு செய்கிறான். பூமியிலே விலைவாசியில் அதிகரிப்பது என்பது கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய முடிவுடன் சம்பந்தப்பட்டது. அவன்தான் காபிலாக இருக்கிறான். மனிதர்களுக்கு அவர்களுடைய ரிஸ்கை நெருக்கடியாக்கக்கூடியவன், அதை கொஞ்சம் பிடிக்கக்கூடியவன், கடுமையாக்கக்கூடியவன் அவனாக இருக்கிறான். அவன்தான் பாசித், விசாலப்படுத்தி கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அவன்தான் ராசிக், ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். விலைவாசியில் அதிகமாகிவிட்டது என்ற காரணத்தினால் அவன் முடிவு செய்த ரிஸ்க் உங்களுக்கு தடையாக போவது கிடையாது. அவன் முடிவு செய்த ரிஸ்க் உங்களை வந்தடைந்தே தீரும். அல்லது விலைவாசிகள் குறைந்து விட்டது என்ற காரணத்தினால் உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை விட அதிகமான ரிஸ்க் வந்தடைவதும் கிடையாது. உங்களுக்கு எழுதப்பட்டது மாத்திரம்தான் வந்து சேரும். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய சிந்தனையை படைத்த ரப்பின் பக்கம் திருப்புகின்றார்கள். அந்த ஈமானின் பக்கம், அந்த தவக்குலின் பக்கம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய சிந்தனையை திருப்புகின்றார். இந்த நம்பிக்கை கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வராதவரை நாம் உண்மையான மூமினாக ஆக முடியாது. எனவே நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடியவன் அவன் மாத்திரம்தான். நமக்கு வாழ்க்கையில் என்ன ஒரு சோதனை ஏற்படுத்தாலும் அதற்குரிய விமோசனத்தை, அதற்குரிய தீர்வை அவனிடம் மாத்திரம்தான் நாம் தேடி அதற்குரிய தீர்வை கண்டுகொள்ள முடியுமே தவிர எந்த ஒரு படைப்பாலும் எம்முடைய எந்த ஒரு சோதனையும் தீர்த்து வைக்க முடியாது. உலகத்திலே அவன் சோதனைகளை ஏற்படுத்துகிறான். என்ன காரணம்? குர்ஆன் சொல்கிறது, وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. இந்த பூமியிலே நாம் உங்களுக்கு பெரிய பெரிய சோதனைகள், தண்டனைகள் இல்லாமல் மிக அற்பமான சின்ன சின்ன சோதனைகளை கொண்டு உங்களை நாம் சோதிக்கிறோம். எம்முடைய பார்வையில் இன்று பூமியில் நிகழக்கூடிய சோதனைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கலாம். அது உயிர் சேதங்களாக இருக்கலாம், பொருளாதார சேதங்களாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, என்னவித சோதனையாக இருந்தாலும் குர்ஆன் சொல்கிறது, மறுமையுடைய சோதனையுடன் அதை ஒப்பீடு செய்து பார்க்கும்போது மிக அற்பமான சோதனை, இந்த மிக சிறிய சிறிய சோதனை, இவ்வாறான இந்த சிறிய சோதனைகளை உங்களுக்கு நாம் ஏற்படுத்தி உங்களை சோதிக்கிறோம். எதற்காக தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்கள் எல்லோரும் என் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக, என் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக, என்னுடைய கடமைகளை நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகள், பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக இப்படியான சோதனைகளை உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். எப்படியெல்லாம் நான் சோதிப்பேன் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. உங்களுக்கு நான் பயத்தை கொண்டு, அச்சத்தை கொண்டு சோதிப்பேன். அந்நிய மனிதர்களால் உங்களுக்கு அச்சம், பீதி ஏற்படும். இப்படியான இந்த பீதி, அச்சத்தை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன். வல்ஜூ, பசி பட்டினியை கொண்டும் சோதிப்பேன். இதுவும் என்னுடைய சோதனைகளில் ஒரு வகை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், உங்களுடைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தி, பொருளாதார சேதங்களை ஏற்படுத்தி, இவற்றில் குறைவை, அழிவை ஏற்படுத்தி இப்படியும் நான் உங்களை சோதிப்பேன். உங்களுடைய விளைச்சல்களில் குறைவை ஏற்படுத்தி, உங்களுடைய தோட்டந்தொரவுகளில் அழிவை ஏற்படுத்தி இப்படியும் நான் சோதிப்பேன். இந்த சோதனைகள் எல்லாம் ஏற்படும் பொழுது உண்மையான ஒரு முஃமின் எப்படி இருப்பார் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, வபஷ்ஷிரி ஸாபிரீன், இந்த பொறுமை காக்கக்கூடிய மக்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். இவர்கள்தான் யாரெல்லாம் சோதனையின் போது பொறுமை காத்து அல்லாஹ்வை முன்னோக்கி அவனிடத்தில் கையேந்தி கண்ணீர் வடித்து அதற்குரிய அந்த தீர்வை தேடுகிறார்களோ இவர்கள்தான் உண்மையான அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம் பெற்றவர்கள். குர்ஆன் தொடர்ந்தும் சொல்லி காட்டுகிறது, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த பொறுமையாளிகளுக்கு, உண்மையான மூமின்களுக்கு சோதனை ஏற்பட்டு விட்டால், வாழ்க்கையில் ஏதாவது முசீபத்துகள் ஏற்பட்டு விட்டால் எவ்வாறு சொல்வார்கள்? நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாம் அவனின் பக்கமே மீள இருக்கக்கூடியவர்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை சொல்லிக் கொள்வார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். இவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருள், ரஹ்மத், அவனுடைய மக்ஃபிரத் அவர்கள் மீதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள்தான் உண்மையான நேர்வழி பெற்ற மக்கள், ஹிதாயத்தை பெற்ற மக்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவேதான் கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஒவ்வொரு விதமான சோதனை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதவிதமான சோதனை. இன்றொரு சோதனை, நேற்றொரு சோதனை, போன மாதம் ஒரு சோதனை, இன்னும் எத்தனை வகையான சோதனைகள் வர இருக்கின்றது என்பதை தெரியாது.
ஆனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா இந்த சோதனைகளை ஏற்படுத்துவது எவ்வாறு, எந்த சந்தர்ப்பத்தில் என்றால், எப்போது மனிதர்கள் அல்லாவை மறக்க ஆரம்பித்து விடுவார்களோ, பாவங்கள் இந்த பூமியில் மேய்த்து விடுமோ, அப்பொழுது அல்லாஹு தாலா இப்படியான சோதனைகளை ஏற்படுத்துகிறான், அடியார்களை தன் பக்கம் திருப்பிக் கொள்வதற்காக. ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அஃபனஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன், யா ரசூலல்லாஹ், எங்களிலே நல்ல மக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்கள், அவனுடைய கட்டளை மதிக்கக்கூடியவர்கள், பாவத்தை விட்டு விலகி நடக்கக்கூடிய நல்ல சாலிஹான மக்கள் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கும் பொழுதும் எங்களுக்குரிய சோதனைகள் அழிவுகள் ஏற்படுமா என்ற கேள்வியை கேட்டார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நஅம், நிச்சயமாக ஏற்படும். எப்பொழுது ஏற்படும் தெரியுமா? இதா கதுரல் ஹபஸ், எப்பொழுது பாவங்கள் மிகைத்து விடுமோ. நல்ல மக்கள் செய்யக்கூடிய நன்மைகளை விட பாவிகள் செய்யக்கூடிய பாவங்கள் இந்த பூமியில் மிகைத்து விடுமோ, அப்பொழுது அங்கே எல்லோருக்கும் சோதனை வந்தே தீரும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். எனவேதான் கண்ணியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கை நாம் கொஞ்சம் கை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறது? என்னுடைய அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கிறது? அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறக்கூடிய விடயங்கள் எந்த அளவு என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கை நாம் மாற்றுவதற்கு தயாராகி கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். குர்ஆன் சொல்கிறது, ஒரு சமுதாயம் அவர்களே தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்காத வரை அல்லாஹ்வும் அவர்களிடத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டான், அல்லாஹ்வும் அவர்களிடத்தில் எந்த ஒரு திருத்தத்தையும் ஏற்படுத்த மாட்டான். எனவேதான் கண்ணியமானவர்களே, குர்ஆன் எமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை ஏற்படக்கூடிய அனைத்து விடயத்துக்கும் தீர்வு குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் கண்ணியமானவர்களே, மனிதர்களுடைய நிம்மதி, சந்தோஷம் அனைத்தையும் அல்லாஹு தாலா ஈமான் சாலிஹான அமலில் மாத்திரம்தான் முடிவு செய்திருக்கிறான். وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا. குர்ஆன் வாக்களிக்கிறது, யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து இந்த பூமியில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாம் முன்பு வாழ்ந்த சமுதாயத்துக்கு இந்த பூமியில் நாம் ஹிலாபத்தை கொடுத்ததை போல, முஸ்லிம் ஆட்சியை அதிகாரத்தை நாம் கொடுத்ததை போல இந்த சமுதாயத்துக்கும் நாம் இஸ்லாமிய ஹிலாபத்தை கொடுப்போம் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அவனுக்கு முஸ்லிம்களுடைய ஆட்சி அதிகாரம் வேண்டுமா? இஸ்லாமிய நாடு வேண்டுமா? குர்ஆன் சொல்கிறது, ஈமானையும் சாலிஹான அமலையும் அவனுடைய வாழ்க்கையில் கட்டுச்சாதனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். முன்பு வாழ்ந்த சமுதாயம் இந்த பூமியை முஸ்லிம்களை ஆட்சி செய்தார்கள், இதே போல அந்த இஸ்லாமிய ஆட்சியை உங்களுக்கும் நாம் தருவோம். لَيَسْتَخْلِفَنَّهُمْ فِي الْأَرْضِ كَمَا اسْتَخْلَفَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَى لَهُمْ. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எந்த தீனை பொருந்தி கொண்டு விட்டானோ, எந்த மார்க்கத்தை, எந்த இஸ்லாத்தை தீனாக பொருந்தி கொண்டு விட்டானோ, அந்த தீனை, அந்த மார்க்கத்தை இந்த பூமியில் பின்பற்றி எடுத்து நடப்பதற்குரிய அனைத்து வசதிகளையும் நாம் உங்களுக்கு செய்து தருவோம். இந்த பூமியை உங்களுக்கு ஏற்றவாறு, உங்களுடைய மார்க்க சட்டங்களை நீங்கள் நிலைநிறுத்துவதற்கு ஏற்றவாறு இந்த பூமியை நாம் உங்களுக்கு வசப்படுத்தி தருவோம் அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஆனால் அதற்குரிய கட்டுச்சாதனம் உங்களிடத்தில் ஈமான் சாலிஹான அமல் தேவை. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா தொடர்ந்தும் சொல்லி காட்டுகிறான், وَلَيُبَدِّلَنَّهُمْ مِنْ بَعْدِ خَوْفِهِمْ أَمْنًا. நீங்கள் என்ன அச்சத்துடன் பீதியுடன் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ, அந்நியவர்களால் ஏற்படக்கூடிய அச்சம், பீதி, இதிலிருந்து உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான நிலைமையை இந்த பூமியில் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். எனவேதான் கண்ணியமானவர்களே, குர்ஆன் அனைத்துக்கும் ஒரு வெற்றிக்குரிய வழியாக வாக்களிப்பது ஈமான் சாலிஹான அமலை மாத்திரம்தான். அது உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு இந்த ஈமானும் சாலிஹான அமலும் நிறைந்திருக்குமோ அந்த அளவுக்கு அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், நிலைமைகள் சந்தோஷமாக இருக்கும். எனவேதான் கண்ணியமானவர்களே, இன்று நாம் பல பிரச்சனைகளை கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கிறோம். அனைத்தையும் நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இன்று கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் பிரச்சினை, அதனுடைய விபரீதம் அனைவர்களையும் சாட்டிக் கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. அனைவர்களும் அதனுடைய விபரீதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, இன்று நாம் இந்த செய்திகளை கேட்கிறோம், பார்க்கிறோம், படிக்கிறோம்.
ஆனால் இதற்கு நாம் எப்போதாவது ஒரு தடவை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் முன்னோக்கி நாம் துஆ செய்திருக்கிறோமா? இந்த முஸ்லிமான மூமினான ஆண்களுக்கு பெண்களுக்கு பாவ மன்னிப்பு தேடி எப்பொழுதாவது ஒரு தரம் நாம் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டோமா? கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் அல்லாஹும்ம ஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடு, மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று ஒரு தடவை கூறுவாரோ, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுடைய அத்தனை மூமினான முஸ்லிமான மூமின்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அத்தனை நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா அவருடைய செயலேட்டில் பதிவு செய்கிறார். யார் ஒருவர் காலையில் 27 தடவை மாலையில் 27 தடவை இந்த இஸ்திக்ஃபார், இந்த மூமின்களுக்கு முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு பாவ மன்னிப்பு தரக்கூடிய இந்த இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம ஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், இதை யார் ஓதி வருகின்றார்களோ அவர்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா முஸ்தஜாபு துஆவாக ஆக்கி விடுகிறான். அவர் கேட்டால் உடனே அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆவாக மாற்றி விடுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் எத்தனை பேர் இந்த சோதனையின் போது அல்லாஹ்வை முன்னோக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம். ஆனால் செய்தி வாசிப்பதிலும் செய்தி படிப்பதிலும் அதில் குறைவு கிடையாது. நேரத்துக்கு நேரம் செய்தி கேட்டுக்கொள்வோம், பத்திரிகை படிப்போம், அதை பலர் சேர்ந்து பேசிக்கொள்வோம், நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்போம். கண்ட பிரயோசனம் எதுவும் கிடையாது, இதனால் வந்த பிரயோசனம் எதுவும் கிடையாது. ஆனால் கண்ணியமானவர்களே, எப்பொழுது நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி அவனிடத்தில் கையேந்தி அவனிடத்தில் இதற்குரிய முடிவை தேடுவோமோ அப்பொழுதுதான் இதனுடைய லாபத்தை நாம் கண்டுகொள்ளலாம், இதனுடைய முடிவை கண்டுகொள்ளலாம். எனவேதான் கண்ணியமானவர்களே, ஒரு நெருக்கடியான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விலைவாசிகள் எல்லாம் அதிகமாக கூடிய அப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு காலம். எனவே இந்த காலத்தில் கண்ணியமானவர்களே, சிலர்கள் இந்த சந்தர்ப்பங்களை சாதகமாக அமைத்துக் கொள்ளலாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் பதுக்கல் வியாபாரங்கள் செய்வார்களோ இவர்களை சபித்திருக்கிறார்கள். மக்களுக்கு விலைவாசிகள் அதிகமாகக்கூடிய நேரங்களில் மனிதர்களுடைய உணவுப் பொருட்களை பதுக்கல் செய்து விலைகளை இன்னும் அதிகரித்து விற்பதற்காக வேண்டி பதுக்கல் செய்வது ஹராம். கண்ணியமானவர்களே, லா யஹ்தகிரு இல்லா ஹாபிஉன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதுக்கல் செய்யக்கூடியவன் பாவியே தவிர கிடையாது. ஒரு பாவியான மனிதன் தான் பதுக்கல் வியாபாரம் செய்து கொள்வார். அல் ஜாலிபு மர்சூகுன் வல் முஹ்தகிரு மல்ஊனுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மக்களுக்காக பொருட்களை கொண்டு வந்து இழுத்து வந்து அதை விநியோகம் செய்கின்றார்களோ அவர்கள் ரிஸ்க் அளிக்கப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு ரிஸ்க் கிடைக்கும். யாரெல்லாம் பதுக்கல் செய்வார்களோ அவர்கள் சாபத்துக்குரியவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகின்றார்கள். வந்து பார்த்தபோது அங்கே உணவுப் பொருட்கள் எல்லாம் மஸ்ஜிதிலே அவ்வாறு பரத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு என்ன விடயம்? சொன்னார்கள் சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், யா அமீருல் முஃமினீன், உமர் ரலியல்லாஹு அவர்களே, 2 தோழர்கள் 2 மனிதர்கள் பதுக்கல் வியாபாரம் செய்து அவர்களை பொருட்களை பதுக்கி வைத்திருந்தார்கள். நாம் அவற்றை பறிமுதல் செய்து இங்கே மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்ன அந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவ்விரண்டு பேரையும் வரவழைக்கின்றார்கள். அதில் ஒன்று உஸ்மான் ரலியல்லாஹுடைய அடிமை ஃபர்ரூக் என்று சொல்லக்கூடியவர், இன்னும் ஒருவர் உமர் ரலியல்லாஹு அவருடைய அடிமை. 2 பேரும் கொண்டு வரப்படுகின்றார்கள். கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள், உங்களுக்கு நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் தெரியாதா? யார் பதுக்கல் வியாபாரம் செய்வார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தொழு நோயையும் வறுமையையும் சாட்டி விடுவான் என்ற இந்த ஹதீஸை உமர் ரலியல்லாஹு ஞாபகப்படுத்துகிறார்கள். இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியாதா? இதை தெரிந்தும் ஏன் நீங்கள் இந்த பாவத்தை செய்தீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இது எங்களுடைய பணம், எங்களுடைய பொருள், நாங்கள் விரும்பியதை வாங்குவோம், விரும்பிய நேற்றத்துக்கு விற்போம் என்ற பதிலை சொன்னார். கண்ணியமானவர்களே, இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு எச்சரிக்கின்றார்கள். உடனே அங்கே உஸ்மான் ரலியல்லாஹுடைய அடிமை ஃபர்ரூக் என்பவர் அவருடைய குற்றத்திலிருந்து தௌபா செய்து விட்டார். நான் இன்றுடன் இந்த பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று அவர் திருந்தி விட்டார். மற்றவர் உமர் ரலியல்லாஹுடைய அடிமை, அவர் மீண்டும் சொன்னார், என்னுடைய பணம், என்னுடைய பொருள், நான் விரும்பியதை வாங்குவேன், விரும்பிய நேரத்தில் விற்பேன் என்றார். இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு ராவி கூறுகிறார், யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், பின்னால் ஒரு காலத்தில் இந்த உமர் ரலியல்லாஹுடைய அடிமையை பார்த்தோம், அவர் ஜுதாம், அந்த தொழுநோயுடைய மனிதராக மாறிவிட்டார். அல்லாஹு தஆலா
அவருக்கு வறுமையையும் சாட்டி அவருக்கு அந்த ஜுதாம் என்று சொல்லக்கூடிய தொழுநோயை அல்லாஹ் தாலா கொடுத்து விட்டான். நபி அவர்கள் பாதுகாப்பு தேடிய நோய்களில் ஒன்று அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுனூன் வல் பரஸ் வல் ஜுதாம் வ மின் ஸய்யில் அஸ்காம். யா அல்லாஹ், எங்களுக்கு பைத்தியத்தை விட்டும் வங்குஷ்டத்தை விட்டும் தொழுநோயை விட்டும் மிக கெட்ட நோய்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் பாதுகாப்பு தேடி வந்த நோய். கண்ணியமானவர்களே, இந்த நோயை அல்லாஹ் யாருக்கு சாட்டுவான் தெரியுமா? பதுக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, மக்கள்கள் சிரமத்தில் வாழக்கூடிய காலம், உணவுப் பொருட்களை பதுக்கல் செய்வது கூடாது. அதை விநியோகிக்க வேண்டும், மக்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் விற்க வேண்டும். விலைகளை முடிவு செய்யக்கூடியவன் படைத்தவனாக இருக்கிறான். எங்களால் எதையும் முடிவு செய்ய முடியாது. நாம் எங்களுடைய வெற்றி கண்ணுக்கு லாபம் என்று பதுக்கல் செய்வோம். ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு அது அழிவாக வந்து சேரும், சோதனையாக வந்து சேரும். மறந்துவிடக் கூடாது. எனவேதான் கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் படைத்தவனை முன்னோக்குவோம், அதிகம் இஸ்திக்ஃபார்களை செய்து கொள்வோம். கண்ணியமானவர்களே, இன்று உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சோதனைகள், அனைத்து பிரச்சனைகளுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? விட்டு கொடுப்பு இல்லாதது. வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஒரு பள்ளி நிர்வாகம், மதரசா நிர்வாகம், ஊர் நிர்வாகம், உலகத்துடைய நிர்வாகம், எப்பொழுது விட்டு கொடுக்கும் பிரச்சனை, அந்த விட்டு கொடுக்கும் பண்பு இல்லாமல் ஆகிவிடுமோ, நான் பெரியவரா நீ பெரியவரா என்ற அந்த சிந்தனை எப்பொழுது ஏற்பட்டு விடுமோ அங்கேதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. உலகம் படைக்கப்பட்டதில் முதலாவது ஏற்பட்ட முசீபத் இந்த முசீபத், இந்த பாவம் காரணம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா படைத்து விட்டு இப்லீஸுக்கு சுஜூது செய்யுமாறு அல்லாஹு தாலா கட்டளையிட்டான். அந்த இப்லீஸ் எதை பார்த்தான்? இவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவர், நான் இவருக்கு சிரம் பணிவதா? கண்ணியமானவர்களே, எப்பொழுது அங்கே பணிவுத்தன்மை இல்லாமல் போய்விட்டதோ அங்கே அந்த இப்லீஸ் அவன் சபிக்கப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். எனவே வாழ்க்கையில் பணிவுத்தன்மை கொண்டு வர வேண்டும், விட்டு கொடுப்பு இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, வலா தனாஸஉ ஃபதஃஷலு வதذهب ரீஹுக்கும். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சண்டையிடாதீர்கள், சச்சரவு செய்யாதீர்கள். அவ்வாறு சண்டையிட்டுக் கொண்டு நீங்கள் திருவீர்களாக இருந்தால் சின்ன பின்னம் அடைந்து விடுவீர்கள், உங்களுடைய காற்று போய்விடும். எவ்வாறு காற்றில்லாத வாகனத்தால் எந்த பிரயோசனமும் கிடையாதோ, காற்றில்லாத அந்த பலூனினால் எந்த பிரயோசனமும் கிடையாதோ, இதே போல உங்களுடைய காற்று இல்லாமல் போய்விடும், நீங்கள் உதவா கரைகளாக ஆகிவிடுவீர்கள். குர்ஆன் சொல்கிறது. எனவே வாழ்க்கையில் விட்டு கொடுப்பை ஏற்படுத்திக் கொள்வோம், பணிவுத்தன்மை ஏற்படுத்திக் கொள்வோம். பணிபவர்கள் யாரும் நஷ்டமடைவது கிடையாது. மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிகிறாரோ அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தி கொண்டே இருப்பான். தன் பக்கம் நீதி இருந்தும் தன் பக்கம் நியாயம் இருந்தும் அவர் விட்டு கொடுக்கிறார், அல்லாஹ்வுக்காக அவர் விட்டு கொடுக்கிறார். அல்லாஹ் தஆலா அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டி கொடுக்கிறான். கனிமானவர்களே, இனி வாழ்க்கையில் இப்படியான பண்புகளை ஏற்படுத்திக் கொள்வோம், ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வோம். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. குர்ஆன் சொல்கிறது, ஒற்றுமையின் கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், பிளவு கொள்ளாதீர்கள். குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இப்படியான நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய உதவிகளை அடையக்கூடிய அடியார்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா சேர்த்தருள் புரிவானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னித்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாம் அனைவர்களுடைய அடியார்கள் யா அல்லாஹ். வாழ்க்கையில் எம்மால் நிகழ்ந்த அத்தனை தவறுகள் செயல்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய நிலைமைகளை எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, நீயே ஆட்சியாளனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் நீயே தீர்த்து வச்சிடு யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் சுலோபமான இலேசான நிம்மதியான வாழ்க்கையாக ஆக்கி தந்திரு யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்கள் முயற்சிகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கபூல் செய்திரு யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.